இந்த ஐபேட வெறும் ரூ. 200 குடுத்து வாங்கிட்டு போனாங்க. அதுவும் வொர்க்கிங் கண்டிஷன்லயே இருக்கு. இந்த மாரி கிம்பிள்லாம் பார்த்தோம்னா, நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 4 லேக்ஸ் கிட்ட பிரைஸ் வரும். இந்த மாரி 4 டிபி ஹார்ட் டிஸ்க்லாம் வந்து நம்ம வெளில வாங்க போனா ஆல்மோஸ்ட் 20K கிட்ட வரும். இந்த செஸ் போர்ட் நான் ஆன்லைன்ல செக் பண்ணி பார்த்தேன்ல 50,000 போட்டுருச்சுங்க. ஆனா இந்த ஹலோ மக்களே! ஸோ நீங்க நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தோம்னா, பல்லாவ சந்தைக்கு தான் வந்திருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த பக்கம் வந்து. ஸோ ஒரு வழியா ஊர்லேருந்து கிளம்பி வந்தாச்சு பல்லாவ சந்தைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் 1 மாசம் கிட்ட ஆகப்போகுதுன்னு நெனைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு கடைக்குள்ள போனோனே பார்த்தோம்னா, நம்ம கண்ல பட்டது இந்த ஐஃபோன் தாங்க. இது வந்துட்டு iPhone 6 ப்ளஸ். ஸோ இது பார்க்க கொஞ்சம் கண்டிஷன் நல்லாவே இருந்துச்சு. இதே கடையில ஏகப்பட்ட ஐஃபோன், ஐபேட் எல்லாமே வச்சிருந்தாங்க. ரேட்டுமே வந்து 1500, 2000 அந்த மாரி சொல்லியிருந்தாங்க. பட் எல்லாம் ஓப்பன் டு பீஸா இருக்க மாரியே எனக்கு ஒரு ஃபீலிங்கு. அதனாலயே ஜஸ்ட் நான் பார்த்துட்டு மட்டும் இருந்தேன். ஏதாவது நல்ல ஃபோனா கிடைச்சா எடுக்கலாம் அப்படின்னு தான் பிளானு. பட் எதுவும் நல்லதா இருக்க மாரி எனக்கு தெரியலங்க. சரி நானும் ரொம்ப நேரமா அங்க பார்த்துட்டு இருந்தேன். அங்க பார்த்தோன்னா நியூ மாடல் ஃபோன்ஸுமே இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தா 14 வந்து ரொம்ப டேமேஜான கண்டிஷன். அந்த பேக் கேர் கூட கழட்டாம வச்சிருந்தாய்ங்க. ஸோ அந்த மாரி கண்டிஷன்ல தான் அங்க இருந்துச்சு மோஸ்ட்லி. ஸோ நம்ம எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமேட்டு ஒரு XR பார்த்தோம். இதோட கண்டிஷனுமே ரொம்ப அப்நார்மல் கண்டிஷன். ஸோ இந்த மாரி 11, 12 அந்த மாரி சொல்லிட்டு டேமேஜ் கண்டிஷன்ல வச்சிருந்தாங்க. எல்லாமே 1500, 2000 அந்த மாரி தான் ரேட் சொல்லிட்டுருந்தாங்க. ஸோ நம்ம எல்லாத்தையும் ஜஸ்ட் பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு சரி அடுத்த கடைக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கடைக்கு கிளம்பியாச்சுங்க. ஸோ அடுத்த கடையில பார்த்தோன்னா, இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக்ஸா போட்டு வச்சுட்டுருந்தாங்க. இந்த மாரி இரும்பு ஐட்டம் அந்த மாரிலாம் போட்டு வச்சிருந்தாங்க. ஏன்னா, நம்ம பொல்லாதது வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏதாவது வாங்கிட்டு போலான்னு தான் இன்னைக்கு பிளானோட வந்தோம். என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க உள்ள போலாம். அப்புறம் பார்த்தோன்னா, இந்த ஒரு கடையில ஏகப்பட்ட ஐபேட்ஸ் இருந்துச்சு. சரி ஏதாவது தேருமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்குறப்போ பார்த்தோன்னா, இந்த மாரி ஒரு கேமரா இருந்துச்சு. ஆனா அது பார்க்கவே வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். 200 சொன்னாங்க. அது என்னன்னே தெரியலன்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்தாச்சு. அண்ட் இது வாட்ச் பார்க்க செமையா இருந்துச்சு. 100 தான் சொன்னாங்க. கண்ண மூட்டு வாங்கிட்டேன். இது என்ன பிராண்ட்லாம் தெரியல. பட் ஆனா வாங்கிட்டேங்க. அண்ட் இந்த மாரி நெறைய சீரிஸ்லாம் போட்டு வித்துட்டு இருந்தாங்க. இது என்ன சீரிஸ்ன்னு தெரியல. ரொம்ப பழைய கால சீரிஸ். அண்ட் இந்த மாரி JBLோட ஒரு ஐபேடு ஹப்ன்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சது. ஸோ உங்களுக்கு என்ன தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. ஸோ அது ஒண்ணு இருந்துச்சு. அது 400 சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த வாரம் கூட்டம் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. பட் ஆனா வெயில் மண்டைய பொளக்க ஆரம்பிச்சுங்க. ஏன்னா நான் காலைல 8 மணிக்கே போயிருந்தேன். 8 மணிக்கே சரியான வெயிலு. சரி ஓகே. அப்படியே வெயில்ல தான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம். அதே மாரி குட்டியா ஒரு கிட்டார் ஒண்ணு பார்த்தேங்க. இது வந்து 200 சொன்னாங்க. என்னடா இது எதுக்குன்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். அண்ட் இந்த மாரி புரொடக்ஷன் லெவல், மூவி புரொடக்ஷன் லெவல் லைட்லாம் வச்சிருந்தாங்க. இதெல்லாம் வந்துட்டு 4000 கிட்ட சொல்லியிருந்தாங்க. உள்ள வந்து பல்பு கூட இல்ல. ஜஸ்ட் அந்த அடாப்டர் மட்டுமே அவ்வளோ சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு Canonோட ஒரு கேமரா ஒண்ணு பார்த்தோம். இதோட ரேட் பார்த்தோன்னா நமக்கு 400 சொல்லியிருந்தாங்க. பார்க்க கொஞ்சம் கண்டிஷன் நல்லா இருந்தாலும், இத நம்ம ரிப்பேர் பண்ற அளவுக்கு நமக்கு ஐடியாலஜி கிடையாது. ஸோ, அதனால வச்சுட்டு வந்தாச்சு. ஸோ, அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம்னா, இந்த மாரி தண்ணீல ஸ்விம் பண்ண தெரியுமா? அந்த மாரி சூட்ஸ்லாம் வச்சிருந்தாய்ங்க. வெளில எடுக்கல. ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டோம் அப்படின்னா எடுக்கலங்க. ஸோ, அதுக்கப்புறமே சரி அடுத்த கடையில வரப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. அண்ட் இந்த மாரி கேமிங் சேர்ஸ் இந்த வாரம் நெறையா இருந்துச்சு. ரேட்டுமே வந்து 4000 அந்த மாரிலாம் சொல்லிட்டு இருந்தாய்ங்க. அண்ட் ஒரு லேப்டாப் ஒண்ணு இருந்துச்சுங்க. இது வந்து பார்க்க செமையா இருந்துச்சு. ரேட் வந்து 4000 சொல்லியிருந்தாங்க. வொர்க்கிங் கண்டிஷன்ல இருக்காங்க. சரி எதுக்கு நமக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு. அண்ட் இந்த ஸ்பீக்கர் பார்த்தோங்க. இந்த ஸ்பீக்கரோட ஹைட்ட பார்த்தீங்களா? ஒரு ஆள் உயரத்தோட அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 8 ஃபீட் கிட்ட வரும்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த மாரி 2 ஸ்பீக்கர்ஸ் இருந்துச்சு. ஒண்ணு வந்து நமக்கு வந்து 8000 கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ நமக்கு செட் ஆவாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கடைக்கு கிளம்பியாச்சு. அந்த அடுத்த கடையில பார்த்தோம்னா, இந்த மாரி ஏகப்பட்ட ஸ்பீக்கர்ஸ், ஹெட்செட்ஸ்லாம் வச்சு கொட்டி கொட்டி வித்துருந்தாங்க. ஸோ நமக்கு ஒரு கிளாக் பார்த்தோம். 100 குடுத்து நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ நல்ல கண்டிஷன்ல இருந்துச்சு அது. அது வீட்டுக்கு வந்து செக் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு அடுத்த கடைக்கு கிளம்புறப்போ இந்த மாரி பீரோ, கட்டில்லாம் வச்சு வித்துட்டுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ரெகுலரா கிடைக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கடைக்கு கிளம்பிட்டோங்க. அண்ட் இந்த மாரி இத பார்த்தீங்களா? என்னன்னு சொல்றது அந்த லேப்டாப் கூலர் சொல்லுவாங்க தெரியுமா? அந்த கூலரு அது 200 சொன்னாங்க. ஸோ நமக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு தெரியுதா? இன்னைக்கு இருக்க கேஸ் சிலிண்டர் இடத்துல இவன் தான் ஊரோட டாப்ல இருக்கான்னே சொல்லலாம். இன்னைக்கு இந்த வாரம் வந்துட்டு ரொம்ப கம்மியாவே கிடைச்சதுங்க இந்த மாரி எலக்ட்ரிக் அடுப்புலாம். ஏன்னா நெறைய பேர் வாங்கிட்டாங்க போல. எங்கேயுமே கிடைக்கல அது. ஸோ அதுக்கப்புறமேட்டு வேற ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் ஃபைனலி வந்துட்டு நம்மகிட்ட இந்த மாரி ஒரு ஆம்பிளிஃபையர் கிடைச்சதுங்க. இது வந்துட்டு நல்லா கண்டிஷன்லயே இருந்துச்சு. சரி என்னடா பிராண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். நமக்கு என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்தாச்சு. அண்ட் இந்த மாரி ஸ்டேஞ்சரோட ஸ்பீக்கர்ஸ் ஒண்ணு பார்த்தோம். இது கொஞ்சம் கண்டிஷன் நல்லாவே இருந்துச்சு. அது வந்து நமக்கு 4000 கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நல்ல பிராண்ட் போல எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறமேட்டு இது என்னன்னே தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு இந்த மாரி போட்டோட ஸ்பீக்கர் ஒண்ணு பார்த்தோம். அவர் வந்து 500 சொன்னாரு. நமக்கு முன்னாடியே ஒருத்தர் 400க்கு பேசி வாங்கிட்டாருங்க. அண்ட் இந்த மாரி வாட்சஸ் நெறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அண்ட் இந்த மாரி கடிகாரமே இருந்துச்சுங்க. இது பார்த்தீங்களா லைட் இந்த மாரி பஜாஜ் லைட் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வீடியோ போட்டிருந்தோம். இது வந்து நமக்கு ₹100 தான் சொன்னாங்க. நம்மகிட்ட இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அங்க வச்சுட்டு அப்படி கிளம்பியாச்சுங்க. ஸோ வேற ஏதாச்சும் தேருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருந்தோம். பட் வேற எதுவும் தேடுற மாரி தெரியல. அண்ட் இந்த மாரி நமக்கு ஹேண்ட் ஸ்க்ரூ ஒண்ணு கிடைச்சு. இத நம்ம 200 குடுத்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு வேற ஏதாச்சும் சேருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமேட்டு இந்த மாரி பைக் ஒண்ணு பார்த்தோங்க. இது பைக் பார்த்தீங்களா? பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல. அண்ட் இந்த மாரி பெயிண்டிங்கும் இருந்துச்சு. அந்த பைக்கோட ரேட் நமக்கு வந்து 4000 சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த பெயிண்டிங் செமையா இருந்துச்சு. நெறைய பேர் பார்த்துருந்தாங்க. இதோட ரேட் பார்த்தோம்னா 2500ங்க. அது ஏதோ பெயிண்ட் ஷீட் மாரி இருந்துச்சு. அண்ட் இந்த மாரி கார் ஒண்ணு இருந்துச்சு ரிமோட் இல்லாம. இதோட ரேட் 700 கிட்ட சொல்லியிருந்தாங்க. ரிமோட் இருந்தாலே அவ்வளோ காசு குடுத்து நாங்க வாங்க மாட்டோங்க. ஏங்க கம்மியா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அண்ட் இந்த மாரி ஸ்க்ரூ டிரைவர் ஒண்ணு பார்த்தோம். இந்த ஸ்க்ரூ டிரைவர் வந்து பேட்டரியோட இருந்துச்சு. 800 சொன்னாங்க. பட் ஆனா வொர்க்கிங் கண்டிஷன்ல இல்ல. மேல பட்டனுமே எதுவும் இல்லங்க. ஸோ தேவையில்லாம எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சுட்டு வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம்னா, இந்த மாரி ஒரு ஜீப் இருந்துச்சு. ஜீப்போட ரேட் நமக்கு 2500 சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த மானிட்டர் பார்க்க சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. ஆனா பட் அது அன்பார்ச்சுனேட்லி டிஸ்ப்ளே உடைஞ்சிருந்துச்சு.
சரின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ அடுத்த கடையில கிட்டார் ஒண்ணு இருந்துச்சு. இந்த வாரம் ஏகப்பட்ட மியூசிக்கல் ஐட்டம்ஸ் பார்த்தோம். இங்க இவ்வளோ கூட்டமா இருக்கேன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் பவர் பேங்க்ங்க. அங்க உள்ளே நுழைய முடியல. வீடியோவும் எடுக்க முடியல நம்மளால. ஸோ அதனால கிளம்பியாச்சு. பவர் பேங்க்லாம் 400, 500 அந்த மாரி சொல்லிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த வாரம் போனா கவர் பண்ணி போடுறேன். அண்ட் இந்த மாரி சிபியூஸ் நெறையா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு இந்த மாரி ஐபேட் இதுதாங்க அந்த ஐபேட். வெறும் ரூ. 300 தான் சொன்னாரு. அவரு அந்த அண்ணன் கிட்ட அடிச்சு பேசி ரூ. 200க்கு வாங்கிட்டாருங்க. அது வந்து ஆன் ஆவர கண்டிஷன்லயே இருந்துச்சு ஆக்சுவலி சொல்லப்போனா. ஆனா ஐக்ளவுட்ல கண்டிப்பா இருக்குங்க. அவரு என்ன சொன்னாருன்னா, சும்மா வீட்ல எடுத்துட்டு போய் பசங்களுக்கு குடுத்து விளையாடப்பா அப்படின்னு சொல்லி தான் வாங்கிட்டு போனாரு. ரூ. 200க்கு அது சத்தியமா ஒர்த்தான ப்ராடக்ட்ன்னு நான் சொல்லுவேன். வாங்கலாமா அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ள வாங்கிட்டாரு. சரி ஓகேண்ணே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள போட்டு அங்கருந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு பக்கத்து கடையில இந்த மாரி நெறையவே தம்பிள்ஸ், ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் போட்டு கிலோ கணக்குல வித்துட்டுருந்தாங்க. கிலோ வந்து நமக்கு வந்து ₹40 அப்படின்னு சொல்லிட்டு வித்துட்டுருந்தாங்க. ஸோ எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு பண்றவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம்னா, இந்த மாரி நெறைய ஸ்பீக்கர் செட்ஸ் இருந்துச்சு. அந்த எலக்ட்ரானிக் செட்டும் நெறைய இருந்துச்சு. வர வர வந்துட்டு பலாவ் சந்தை ரேட் ஏறிட்டே போதுங்க. இந்த மாரி வாட்ச் கலெக்ஷன்ஸும் நெறைய இருக்கு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்டு வரப்போலாம் எங்க ரேட் ரொம்ப கம்மி. இப்ப பார்த்தோன்னா மலை ரேட்டு கூஞ்சிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நாங்க தான் சொல்றாய்ங்க. ஆனா நாங்கலாம் இல்லங்க. மோஸ்ட்லி எங்களால தான் பீப்பிள்ஸ் அங்க நெறைய பேர் வராங்க. ஸோ அதனால நாங்க அதுக்கு காரணம் இல்லைங்கோ. அதுக்கப்புறமேட்டு வாட்ச் ஏதாவது வின்டேஜ் வாட்சா கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருந்தேன். பட் எதுவும் தேரல இந்த வாரம். நம்ம மூர் மார்க்கெட்ல போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. அந்த மாரி ஸ்பீக்கர்ஸ் நெறைய இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம்னா, இந்த மாரி ஒரு ஆம்பிளிஃபையர் இருந்துச்சுங்க. இது வந்துட்டு ஆம்பிளிஃபையர் தான் நினைக்கிறேன். லைக் மியூசிக் அட்ஜஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. டியூனர்ன்னு சொல்லலாம். அது நமக்கு 2500 கிட்ட சொன்னாங்க. அது நமக்கு தேவைப்படாதுன்னு வந்தாச்சு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு இந்த மாரி கம்ப்ரஷன் ட்ரெஸ்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் கூடவா விப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சுங்க. அண்ட் இந்த மாரி சிபிஎம் ஒண்ணு இருந்துச்சு. இதுல வந்து இந்த சாமி ஃபோட்டோ ஒண்ணு போட்டிருக்குது. என்ன சாமின்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. அண்ட் இந்த மாரி பழைய பழைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் அங்க ஒரு மானிட்டர் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்துட்டு சாம்சங்கோட மானிட்டருங்க. பார்க்க சூப்பரா இருந்துச்சு. கிட்ட போய் பார்த்தா டிஸ்ப்ளே உடைஞ்சிருக்குங்க. அண்ட் அது சாம்சங் இல்ல லெனோவா ஓகேங்களா? ஸோ கிட்ட போய் பார்த்தா டிஸ்ப்ளே உடைஞ்சிருச்சு. 1000 தான் சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஃபைனலி இந்த கிம்பிள் தாங்க நான் சொல்ல வந்த விஷயமே. ஸோ இந்த கிம்பிள் பார்த்தோன்னா, மூவி புரொடக்ஷன் லெவல் யூஸ் பண்ற ஒரு கிம்பிள்னே சொல்லலாம். இதோட ரேட் நான் ஆன்லைன்ல செக் பண்ணி பார்க்குறேன். 4 லேக்ஸ் பிளஸ் வந்து இருந்துச்சு. அண்ட் இவங்க சொன்ன ரேட் வந்து ரீசனபிளா தான் இருந்துச்சு. 6000 ஓகேங்களா? பட் ஒர்க் ஆச்சுன்னா அப்சல்யூட்லி இது ஒரு பக்காவான ப்ராடக்ட். பட் ஒர்க் ஆகலாம் தூக்கி குப்பையில தாங்க போடணும் அத. ஏன்னா லைக் கலெக்ஷனுக்கு வேணா வச்சுக்கலாம். அந்த மாரிலாம் வாங்குனீங்கன்னா ஓகேங்க. பட் இந்த ரூ. 6000க்கு அது ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். நம்மளால அத வாங்க முடியல. பிகாஸ் நமக்கு இது யூஸும் கிடையாது. ஃபோன் கிம்பல் தான் மோஸ்ட்லி நான் யோசிச்சு வாங்கியிருப்பேன். அண்ட் இந்த மாரி எல்ஜியோட 2 ஸ்பீக்கர்ஸ் இருந்துச்சு. இந்த மாரி ஸ்டாண்ட் ஸ்பீக்கர்ன்னு சொல்லுவாங்க இத. டவர் ஸ்பீக்கர் ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த மாரி ஒரு சவுண்ட் பார் ஒண்ணு பார்த்தோங்க. இது பார்த்தீங்களா? சவுண்ட் பாரு அந்த ஃபர்ஸ்ட்டு கிளாக் தான் பார்த்தோம். கிளாக் பார்த்துட்டு சைட்லயே அந்த சவுண்ட் பார் நம்ம கண்ண உறுத்திட்டே இருந்துச்சு. என்னடா இது சவுண்ட் பார்ன்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கலான்னு பார்த்தோம். அண்ணன் வந்துட்டு இருப்பா தம்பி ஒருத்தவங்க கேட்டுருக்காங்கன்னு சொன்னாரு. அதனால வாட்ச் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ வாட்ச் எடுத்து பார்த்ததுக்கு அப்புறமேட்டு அந்த சவுண்ட் பார் ஜேபிஎல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தோம். இது வந்து 1000 தானாம். பட் ஒர்க் ஆவலையாம். என்னண்ணா 1000 ஒர்க் ஆகலன்றீங்க 1000 சொல்றீங்கன்னு சொன்னேன். ஆமாப்பா அப்படிதான் சொன்னாரு. சரி ஓகேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்தாச்சு. மேபி ஜேபிஎல்லா இருந்தா கண்டிப்பா வாங்கியிருப்பேன். அண்ட் அதுக்கப்புறமேட்டு அதே கடையில ஏகப்பட்ட ஸ்பீக்கர்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் சிபியு, ஸ்லிம் சிபியு. இது வந்து நமக்கு 2500 கிட்ட சொல்லியிருந்தாங்க. அண்ட் ரேட்லாம் பார்த்தீங்களா, ஓரளவுக்கு அதிகமாவே ஆயிடுச்சு. முன்னாடிலாம் சிபியூ 1000 அந்த ரேட் தான் சொல்லிட்டுருந்தாங்க. இப்போ 2500 ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு இந்த மாரி பிராஸ் மெட்டீரியல்ஸ் நெறையா இருந்துச்சு. அதனால சாப்பிட உட்காந்துட்டாங்க. ஸோ, அதனால நம்ம பெருசா வீடியோ எடுக்க முடியல. அண்ட் ஓகே முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிட்டுருந்தோம். அண்ட் ஃபைனலி பார்த்தோம்னா, இந்த மாரி ஒரு HDMI டூ VGA கனெக்டர் இருந்துச்சு கன்வெர்ட்டர். அது ஒண்ணு வாங்கியாச்சு. அண்ட் இந்த ஸ்ட்ரிப் லைட் பார்த்தோம்னா வெறும் ரூ. 50 தாங்க சொன்னாங்க. நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு 2 வாங்கிட்டு வந்தாச்சு. ஒர்க் ஆகுதான்னு தெரியல. வீட்டுக்கு போய் செக் பண்ணி பார்க்கணும். அண்ட் ஃபைனலி பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஒரு ஜெனரேட்டர் பார்த்தோம். இது ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருந்துச்சு. நமக்கு 6000 தான் ரேட் சொன்னாங்க. நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்கிட்ட பேசிட்டு இருந்தோம். பேசிட்டு ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டிருந்தாருன்னு சொல்லிட்டு அவருக்கு பேசி விட்டுட்டு இருந்தோம். அவர் என்ன பண்ணாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம கேட்டு தான் பார்க்கணும். அண்ட் அதுக்கப்புறமேட்டு அதே கடையில நெறைய பொருட்கள் இருந்துச்சு. நம்ம ரொம்ப சீக்கிரமா போனதுனால இந்த கடைய எடுத்து வைக்கல. பாதி பொருட்கள் அப்படியே ஹோல்ல இருக்கு. ஸோ நம்ம உள்ள போயிட்டு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம்னா, அங்க இருந்த சில செட்ட மட்டும் உருட்டி பார்த்துட்டு அங்கருந்து கிளம்பிட்டேங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு பக்கத்துல ஒரு கடையில இந்த மாரி பவர் டூல்ஸ்லாம் போட்டு தந்துருந்தாங்க. ஏன்னா 2500, 3000 அந்த மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாம் ரொம்ப ஹெவி டூல்ஸு. அண்ட் இங்க ஒரு ஃப்ரிட்ஜ் ஒண்ணு பார்த்தாங்க. இது ஆல்ரெடி ஒரு கஸ்டமர் வாங்கிட்டாரு. பார்க்க செம கியூட்டா இருந்துச்சு. என்னன்னே தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கிட்ட போய் பார்க்குறப்போ. தொறந்தா அவர் தான் "இது ஃப்ரிட்ஜ்ப்பா" அப்படின்னு சொன்னோனே எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. இவ்வளோ குட்டியா ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த குட்டி ஃப்ரிட்ஜ வெறும் அவங்க வெறும் 400 குடுத்து வாங்கியிருக்காங்க. அண்ட் இந்த மாரி 4 டிபி ஹார்ட் டிஸ்க் பார்த்தோம். இது வந்து என்ன கண்டிஷன்லாம் தெரியல. ஆனா நமக்கு 400 தான் சொல்லியிருந்தாங்க. பட் இது ஒர்க் ஆச்சுன்னா அப்சல்யூட்லி செம ஒர்த்து. பிகாஸ் இன்னைக்கு ரேட்டுக்கு இது ரொம்ப ஏறிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 25,000 கிட்ட வரும் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு இந்த மாரி HPயோட ஒரு ஹப் பார்த்தோங்க. இது வந்து நம்ம 4, 5 மானிட்டர் இல்ல 4, 5 லேப்டாப் வச்சிருந்தோம் அப்படின்னா, எல்லாத்தையும் ஒண்ணா கனெக்ட் பண்ணி ஒரே மானிட்டர்ல யூஸ் பண்றதுக்கான ஒரு ஹப்ன்னு அவரு சொன்னாரு. இது ரேட் 1000 சொன்னாருங்க. பட் அது ஒர்க்கிங் ஆனா வேஸ்ட் தாங்க அது லிட்டரலி. ஆனா பார்க்க கண்டிஷன் நல்லா தான் இருந்துச்சு. பட் கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜ் ஆன மாரி இருந்துச்சு. ஸோ நமக்கு தேவைப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து வச்சுட்டு அங்கருந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ வேற ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா ஊட்டி ஊட்டி பார்த்துட்டு இருந்தோம். வேற எதுவும் கிடைக்கல அப்படின்றதால அங்கருந்து கிளம்பியாச்சு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு இந்த மாரி பல்சர் 150யோட பின்னாடி அந்த செட் மட்டும் இருந்துச்சு. லைட் அந்த டெயில் லைட் வரும் தெரியுமா? அந்த செட் மட்டும் இருந்துச்சு.
நமக்கு 800 சொல்லியிருந்தாங்க. ஒர்க் ஆகலனா அது குப்பை தாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம்னா, இந்த மாரி பவர் டூல்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு. பவர் டூல்ஸ் எடுத்து பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு இந்த பார்த்தீங்களா, ஸ்கல் கேண்டி சூப்பரா இருக்குல்ல. பின்னாடி லைட்லாம் வச்சிருந்துச்சு. ஏதோ பைக்ல வர கனெக்ஷன் நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பட் பாதி உடைஞ்சிருந்துச்சு. இது ரேட் எவ்வளோன்னே கேட்கல. ஏன்னா கடைக்காரர் ஆளக்காரன் சாப்பிட போயிட்டாரு போல. ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த மாரி ஒரு இது பார்த்தாங்க. இது வந்து அக்வேரியம்ல வைப்போம் தெரியுமா பம்பு. ஸோ அந்த ஒரு பம்ப் இது நமக்கு ₹100 தான் சொன்னாங்க. ஃப்ரெண்ட் ஒருத்தவன் கேட்டிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு, அத அப்படியே அலேக்கா தூக்கியாச்சுங்க. ஸோ அப்படியே தூக்கி போட்டுன்னு வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த மாரி பக்கத்துல ஒரு கடையில இந்த மாரி கத்தரிக்கோல் குட்டி, குட்டி டூல்ஸ்லாம் வச்சு வித்துட்டுருந்தாங்க. ஒண்ணு வந்து ரூ. 10 அப்படின்னு சொல்லிட்டு வித்துட்டுருந்தாங்க. அண்ட் இது என்னன்னே தெரியல. ரொம்ப கொச கொசன்னு இருந்துச்சு. நான் வீடியோ மட்டும் எடுத்துட்டு அங்கருந்து கிளம்பிட்டேங்க. வெயில் பார்த்தீங்களா, மண்டைய பொளக்குதா இன்னைக்கு. ஸோ வரீங்கன்னா வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு காலையிலே வந்துருங்க. பிகாஸ் இதுக்கப்புறம் ஃபுல்லாவே வெயில் காலம் தான். வெயில்ல வந்து கருவாடு ஆயிடாதீங்க சொல்ட்டேன். அதுக்கப்புறமேட்டு இப்பலாம் வர வர இந்த எலக்ட்ரானிக்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளேயே காய்கறி மார்க்கெட் வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ உள்ள நெருங்கி நெருங்கி வந்துட்டுருக்காங்க. இந்த மாரி மீன் போய் எக்யூப்மெண்ட்ஸும் கொஞ்சம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்த கடைக்கு போலாம் அப்படின்னு பார்த்தா, அங்க பார்த்தீங்களா கால் எலும்பு இந்த மாரி ஆல்ரெடி ஒரு வீடியோ எடுத்து போறதா கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. வீடியோ ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு தாங்க ஃபைனலி இந்த செஸ் போர்ட பார்த்தோம். சீரியஸ்லி சொல்றேன் செஸ் போர்ட் நாங்க பார்ப்போம்னு எதிர்பார்க்கவே இல்ல. பிகாஸ் இப்ப நம்ம கூஃபி ஜென் ப்ரோலாம் வந்துட்டு நெறையவே வீடியோ போட்டு போட்டு செஸ்ஸ ரொம்பவே ஃபேமஸ் ஆக்கிட்டாரு. அதுலேருந்து நமக்குமே செஸ் மேல ஒரு கிரேஸ்ங்க. இத வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆன்லைன்ல செக் பண்ணி பார்க்குறப்ப 50,000 கிட்ட போட்டுச்சு இந்த மாடல். இதே மாரி சிமிலரா இருந்தது. பட் இவங்க கிட்ட கேட்கறப்போ 6000 கிட்ட சொல்லியிருந்தாங்க. பட் எல்லாமே செம குவாலிட்டியா பிரீமியமா இருந்துச்சு. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிராஸ் மெட்டீரியல். செம வெயிட்டாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். நம்ம ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கோம். என்னடா இது வாங்கிடலாமா? வாங்கிடலாமான்னு பார்த்துட்டு இருந்தோம். பட் பட்ஜெட் இடிச்ச காரணத்தினால நம்ம அத வாங்க முடியலங்க. ஸோ அதனால அப்படியே அங்கருந்து வச்சுட்டு டாடா பாய் பாய் சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன். சீரியஸ்லி உங்களுக்கும் செஸ் விளையாட பிடிக்கும்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஹார்ட் போட்டு போயிடுங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு இன்னொரு ஹப்புமே பார்த்தோம். இது நம்மகிட்ட ஆல்ரெடி 3 இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சாச்சு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு வேற என்னடா தேடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். இந்த கடையில நெறையவே ஹப்புலாம் நமக்கு கிடைச்சு. அண்ட் இந்த மாரி ஹார்ட் டிஸ்க் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு நம்ம கிராபிக்ஸ் கார்டு இதெல்லாமே வச்சிருந்தாங்க. ஸோ அடுத்த கடையில இதுதான் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. இந்த பார்த்தீங்களா ஹெலிகாப்டரு. நம்ம ஆல்ரெடி நெறைய ஹெலிகாப்டர் வாங்கியிருந்தாலும் இது வந்து 200 தான் சொன்னாங்க. பட் ரிமோட்டோட இருந்துச்சு. ரொம்ப குட்டியா இருக்கே! கீழ ஒண்ணு பெருசா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா, அது ஹெலிகாப்டர் ஓகே. பக்காவா இருந்துச்சு. அவங்க சொன்ன ரேட் 400. பட் ரிமோட்ட காணோங்க. லிட்டரலி அது ரிமோட் இல்லன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஷோகேஸ்க்கு தான் வைக்க முடியும். அதனால அப்படியே வச்சுட்டு அங்க கிளம்பி வச்சுங்க. வீடியோ ரொம்ப லென்த்தா போயிடுச்சு. ஸோ இதோட மிச்சத்த வந்து பார்ட் 2ல கன்டின்யூ பண்ணலாம். பாய் பாய்.